அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு எனது பேச்சை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு, எல்லாரும் ஏதாவது நமக்கு கிடைத்து விடாதா என்ற ஒரு இயக்கத்தோடு இந்த மீட்டிங் காலிலே அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை பொழுதிலே ஒவ்வொரு வேலைகள் இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு ஏதாவது கிடைத்து விடாதா என்ற ஒரு இயக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கலாம். இந்த நல்ல நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 புலன்கள் உண்டு என்று சொல்வார்கள். 5 புலன்களையும் அடக்கி வாழ்வன் நல்லதொரு மனிதன் என்று சொல்கிறார்கள். என்னுடைய வாழ்விலே 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்திலே எனக்கு இந்த ஜேகே பாரம்பரியத்தில் ஒரு 5 புலன்கள் உள்ளவர்கள் என்றால் ஒரு 5 பேரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக இந்த ஜேகே பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு இதய துடிப்பாக, ஒரு இதயம் எவ்வளவு அழகாக துடித்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய உயிர் மூச்சு இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போலதான் இந்த ஜேகே பாரம்பரியத்தினுடைய இதய துடிப்பாக நம்மளை எல்லாம் பல கோடி சம்பாத்தியத்தில் ஆழப்படுத்த போகின்ற நம்முடைய தலைமை, நம்முடைய டாக்டர் சுந்தர் பரமத்தலிங்கம் அவர்களை இருகரம் கூப்பி மனதார ஒரு மனிதனுக்கு மூளை எவ்வளவு செயல்படுகிறதோ, ஒரு மனிதன் அந்த மூளையால் எவ்வளவு அறிவுத்திறனை வெளிப்படுத்துகிறானோ அதுபோலதான் மற்றவர்களிடம் நாம் எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியும் என்று சொல்லி எனக்கு பல வழிகளிலே அந்த மூளையாக செயல்பட்டு எனக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மார்க்கெட்டிங் மேனேஜர் அருமை அண்ணன் என்றோட சொல்லலாம் கதிரவன் சார் அவர்களை ஒரு மனிதனுக்கு இந்த வழித்தடம் பார்வை. ஒருவன் நடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 கண்கள் என்று சொல்வார். அவனுடைய பார்வை தெளிவாக இருந்தால் அவன் நடந்து செல்கின்ற ஒரு பாதை தெளிவாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ஜேக்கப் பாரம்பரியம் மீட்டிங் 2019-20 நுழைந்தேன். அப்போ என்னை அழைத்தவர் யாரும் இல்லை. ஒரு யூடியூப் வாட்ஸ்அப்பில் பார்த்துவிட்டு நானாகவே வந்தேன். அப்போ என்னை யாராவது வழிநடத்தி செல்வார்களா இயங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னை யாரும் வழிநடத்தி செல்லவில்லை. நான் ஒரு அரசு போக்குவரத்தினுடைய நடத்துனர், இன்னும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரம் திருநெல்வேலி, தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்கின்ற நேரத்தில் ஒரு பெண், ஒரு மகளிர் என்னிடம் பேசி ஒரு நம்பரை கொடுத்து, ஒரு தொழில் இருக்கிறது, ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கிறது, அதன்படி அந்த தொழிலுக்கு வாருங்கள், இதை விட அதிகமான ஒரு வருமானத்தை பார்க்கலாம் என்று சொல்லி என்னை அழைத்து அந்த பாதையில் நடத்தி சென்ற எனது அப்ளைனர் சிவாமி மேடத்தை இருக்கிற கூப்பி வருகிறேன். அவர்கள் இந்த பாதையை குறிப்பிட்டு சென்றாலும் என்னை கரம் கொடுத்து நடத்தி செல்வார். மனிதனுக்கு 2 கரங்கள் முக்கியம். எந்த ஒரு வேலையை செய்திருந்தாலும் எனக்கு என்னுடைய பணிக்கு 2 கை முக்கியம். என்னென்றால் டிக்கெட்டை கழிக்க வேண்டும், விசில் அடிக்க வேண்டும். அதனால் எனக்கு 2 கைகள் எப்பொழுதும் முக்கியம். அந்த 2 கைகளையும் என்னை கோர்த்து வழிநடத்தி இன்று வரையிலும் இந்த காலுக்குள் வருவது வரைக்கும் என்னை கரம் பிடித்து கொண்டு வந்த எனது மூத்த அண்ணன், என் உடம்புறவாத சகோதரர், எனது நம்ம எல்லாம் இந்த தூத்துக்குடியிலே அறிமுகப்படுத்தி கொண்டு கடவுளாக தெரிந்து கொண்டிருக்கிற விபி சார். என்னுடைய மனதில் 1000 கவலைகள் இருக்கும், 1000 தேடல்கள் இருக்கும். இந்த தேடல்கள் எல்லாம் இருந்தபோது இன்னொரு அண்ணனாக என்னை வழிநடத்தி செல்வர் எனது அருமை அண்ணன் மூர்த்தி அவர்கள். அவர்களையும் ஒரு நல்ல தலைவன் நல் பாதையை அறிந்து கொண்டிருப்பார். அந்த பாதையை அறிந்த தலைவன் தன்னுடைய பாதை நற்பாதை, இந்த பாதையில் நாம் மட்டும் செல்லலாம் என்று நினைத்திருந்தால் அவன் அந்த வழியிலே செல்லலாம். ஆனால் அந்த பாதையிலையும் இன்னும் பல பேரை அழைத்து செல்ல வேண்டும், அந்த பாதையிலே இன்னும் பல பேர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்மை நல்ல ஒரு பாதையிலே நல்ல வழி நடத்தி செல்லக்கூடிய நம்முடைய தலைவர் இன்று இருந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உள்ள ஒரு கடவுளாக இன்று இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் அவரை நாம் எல்லாரும் ஒரு கடவுளை எவ்வளவு கரம் எடுத்து ஒரு கடவுளுக்காக நாம் எத்தனை தியானங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அத்தனை தியானங்களிலும் ஒரு படியாக
நம்முடைய டாக்டர் சார் அவர்களையும் வேண்டிக் கொண்டிருந்தீர்கள் சொன்னால் நீங்கள் எல்லாம் வெற்றியான சாதனையாளர்களாக வாருங்கள். அது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு நாளிலே இன்று 4/1/2026 மாலை பொழுது 4 மணி அளவிலே இந்த மீட்டிங்கள் ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால் 4 சில்வர் அச்சீவர், 4 கோல்டு அச்சீவர், 4 இந்த வார்த்தையிலே 4 நபர்கள் இருந்தாலும் 4 கோடி மக்கள் இந்த இடத்திலே இன்று வருவார்கள் என்ற ஒரு சாதனையோடு இந்த நேரத்தை நாம் இன்று ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எல்லாம் நாம் உண்மையிலே உழைக்க வேண்டும். அள்ளி கொடுப்பதற்கு கடல் இருக்கிறது, நம் டாக்டர் சார் இருக்கிறாங்க. நீ எவ்வளவு நாள் உடை நான் அள்ளி தருகிறேன் என்று சொல்வதற்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார். நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? வெற்றியின் பாதையிலே உழைத்து செல்ல நீங்கள் எல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டிலே நல்லதொரு முயற்சி எடுத்து நல்லதொரு பாதையிலே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த எளியவன் சிறியவன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நாம் எல்லாரும் தென் மாவட்டத்தில் இருக்கிறோம், தென் மாநிலத்தில் இருக்கிறோம். தென் மாநிலம் என்று சொன்னால் ஒரு பெரிய மிகப்பெரிய அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் தென் மாநிலம், தென் மாவட்டம். நம் தென் மாநிலத்தில் தான் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி இருக்கின்றது. அங்குதான் விவேகானந்தர் பாறை இருக்கிறது, காந்தி மண்டபம் இருக்கிறது, தற்செயலும் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவருடைய சிலை இருக்கிறது. முக்கடல் சங்கமிக்கூட முத்தமிழ் தலைவர்களும் இருக்கிறார்கள். நாம் எங்கு இருக்கிறோம்? இறைவன் நம் கடல் சங்கமிக்கிற இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறார். எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ மேதைகள் உருவாகி இருக்கிறார். எம்பிபி இருக்கலாம், எம்டி முடித்திருக்கலாம், பிஎம்எஸ் எம்டி முடித்திருக்கலாம். அத்தனை பேர்களை விட்டு இந்த தென் தமிழகத்தில் ஒரு மனிதனை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய டாக்டர் அவர்களை தான். ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? இந்த தென் தமிழகத்தில் இயற்கை பாரம்பரியம் மிக்கக்கூடிய தென் தமிழகத்தில் தான் அனைத்து தானியங்களும் விளைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதனாலதான் இறைவனை நினைத்திருக்கிறார். இந்த தென் மாநிலத்தில் இருந்து தென் மாவட்டத்தில் இருந்து ஒரு மனிதனை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அவன் நான் இந்த உலகை பிறப்பதே போல அந்த மனிதன் இந்த உலகத்தில் இயற்கையை கொண்டு செல்வான் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவனை இந்த இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாரும் அவன் பின்வழியாக செல்ல வேண்டும், அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். அதனால்தான் அன்பு மக்களே, டைம் நேரம் ஒதுக்கிட்டு இருக்கு. அதனால இல்ல வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை, தண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால நீங்க எல்லாரும் நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் உழைத்தால் நாம் எல்லாரும் சார் வழியாக அணியணியாக செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும். இப்பொழுது நமது டாக்டர் சார் அவர்கள் உடன்படி தலைமையிடம் சாத்தான்குளத்தில் பிராடக்ட் உருவாக்கப்படுகிறது. ஆனால் தலைவர் அவர்கள் பிறந்த இடம் உடன்படி. இந்த உடன்படியை மையப்படுத்தி தான் இது இந்தியாவினுடைய உலகத்தும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் உடன்படி அருகிலே குலசையில் பக்கத்தில் வர இருக்கின்றது. உடன்படி அரண்மனை வரவிருக்கின்றது. இன்னும் 3ஆவதாக உருவாக போகிறது மக்களே. இன்னும் 2 அல்ல 3 ஆண்டுகளில் 5 ஆண்டுக்குள் ஜேகே பாரம்பரியம் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை எங்கே உருவாக போகிறது என்று சொன்னால் உடன்படியிலே அனைத்து உலக நாடுகளிலும் இயக்கக்கூடிய விடமாக நம்முடைய நாடு, நம்முடைய ஊர் உடன்படி இருக்கும் என்பது சொல்வதற்கு ஐயமில்லை என்பதை சொல்கிறேன். டாக்டர் சார் இருக்கிறார்கள் என்பதற்காக பெருமைக்காக நான் பேசவில்லை. என்னுடைய உள்மனதில் நான் எண்ணிக்கொண்ட எண்ணத்தில் பேசுகிறேன். டாக்டர் சார் என்னை தனிப்பட்ட நீ பேச சொல்லி என்னை பாராட்டி சொல்லவும் இல்லை, வீட்டு செலவு சொல்லவில்லை, கதவு செலவு சொல்லவில்லை. நடக்க போகிறது. நீங்கள் எத்தனையோ மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கலாம், எத்தனையோ தொழில்களில் மார்க்கெட்டில் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்தையாவது ஒரு எம்டியை டைரக்டாக பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் இந்த மைக்கை கதவு சாரிடம் கொடுத்து சொல்கிறேன், பார்த்திருக்க முடியாது. என்னுடைய நிறுவனத்திலே நான் ஒரு எம்டி, என்னுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்தினுடைய ஒரு எம்டியை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு யூனியன் தலைவர்களை கூப்பிட்டு செல்ல வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சூழலில் இருந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய டாக்டர்ஸ் நமக்கு அருகாமலே நம்மை கொண்ட ஒரு மனிதராக இன்று இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருந்தன்மை மிக்க ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாரா? அப்பொழுது என்று சொன்னால் நாம் ஏன் உழைக்க முடியாது? எதற்காக உழைக்க முடியாது? அவன் நினைத்திருக்கலாம் இந்த ப்ராடக்டை எத்தனையோ மெடிக்கல் ஷாப்களை உருவாக்கி விற்றிருக்கலாமே, எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்களை விளம்பரங்களை கொடுத்து அவருடைய ப்ராடக்டை செல் பண்ணியிருக்கலாமே. ஏன் செய்யவில்லை? நாம் பெற்ற இன்பத்தை இவ்வளவு மக்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வளவு பெரிய அரங்கத்தை ஏற்படுத்தி எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட எண்ணத்தினால் தான் இந்த அணியை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது என்று சொன்னால் நாம் ஏன் வேலை செய்ய முடியாது? நாம் ஏன் அதற்கு இறங்கி அந்த தலைவருக்காக உழைத்து கொடுக்க முடியாது என்று சொன்னால் அந்த உழைப்பு நமக்கு ஒரு வருமானம் வருகிறது என்ற எண்ணத்தில் நாம் ஏன் செயல்பட முடியாது? ஏன் கஷ்டம்? உங்களை எல்லாம் அபிஷேக் சார் சொல்றார் அடிக்கடி, பத்தி கொடுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தி சட்டரை இறக்கி சட்டரை உயர்த்தி வேலை செய்ய சொல்லவில்லை. உங்களால் மீண்ட ப்ராடக்ட்களை வாங்கிக் கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா கூட பரணி பேசக்கூடிய பாடு பேசக்கூடிய நேரத்தில் அக்கா நான் ஒரு பேஸ்ட் வாங்கினேன், நான் ஒரு சோப்பு வாங்கினேன், இது எப்படி இருக்கு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி 4 அக்கா மாரிட சொல்லலாமே, 4 அண்ணன் மாரிட சொல்லலாமே. அப்படி சொல்லி நம்முடைய ப்ராடக்ட்களை விற்கலாமே. அப்படி விற்றும் கூட நாம் பெரிய ஆளாகலாமே என்று சொல்லி நேரம் காலதாமதங்கள் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய இனிய பேச்சை அருமையாக உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கொடுக்கிறோம்.